السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم ولقد يسرنا القرآن للذكر فهل من مدكر. وقال نبينا صلى الله عليه وسلم خيركم من تعلم القرآن وعلمه. رواه البخاري أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்குரிய மேலான பெரியோர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய மிக பெரும் பாக்கியங்களில் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு பாக்கியம் இந்த அருள்மறை என்று சொல்லக்கூடிய குர்ஆனை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருப்பது. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த குர்ஆன் இது முழு மனித சமுதாயத்தினுடைய வாழ்க்கை வழிகாட்டியாக அருளப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா திருமறையிலே அந்த குர்ஆனிலே குர்ஆனுடைய சிறப்புகளை பல இடங்களிலே சொல்லியிருக்கின்றான். ரமதான் மாதத்தினுடைய சிறப்பை பற்றி சொல்லும் பொழுது ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், ரமதான் மாதம் எப்படி புனிதமான மாதம் என்று சொன்னால் அந்த மாதத்தில் தான் இந்த குர்ஆன் அருளப்பட்டது. ரமதானுடைய புனிதத்துவத்தை சொல்லுவதற்கு வந்த நாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனுடைய மகத்துவத்தை சொல்லி இந்த குர்ஆன் எப்படிப்பட்டது, ஹுதல் லின்னாஸி வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான், நேரான தெளிவான பாதைகளை காட்டக்கூடியது, சத்தியம் எது அசத்தியம் எது என்பதை பிரித்து காட்டக்கூடிய வேதமாகிய இந்த குர்ஆன் இந்த மாதத்தில் தான் அருளப்பட்டது என்று சொல்கின்றான். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த குர்ஆன் நமக்கு கிடைத்தது பெரும் பாக்கியம், பெரிய நிஅமத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களில் சிறந்தவர் என்பதாக பல சந்தர்ப்பங்களிலே பல விஷயங்களை சொல்லியிருக்கின்றார். சஹாபாக்களை பார்த்து தன்னுடைய உம்மத்தினரை முன்வைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல விஷயங்களை இதில் ஈடுபட்டு இருப்பவர் உங்களில் சிறந்தவர் என்பதாக சொல்லியிருக்கின்றார். அதில் ஒன்று இப்படியும் சொன்னார்கள், ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹ், உங்களில் சிறந்தவர் யார் என்று சொன்னால் குர்ஆனை கற்றுக்கொள்பவரும் அதனை பிறருக்கு கற்றுக் கொடுப்பவரும் என்று சொன்னார். உலமாக்கள் எழுதியிருக்கின்றார்கள், குர்ஆனை கற்றுக்கொள்வது என்பது 3 படித்தரங்களிலே இருக்கின்றது. முதலாவதாக அதனுடைய வார்த்தையை ஓத படிக்க கற்றுக்கொள்வது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு இந்த குர்ஆனுடைய வசனங்கள் இறங்க இறங்க சிறுக சிறுக அதனை மனனம் செய்து கொடுத்தார்கள். அதிலே பின்தங்கியவர்களாக இருப்பவர்களுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி ஓத தெரிந்தவர்களை ஓத தெரியாதவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். எனவேதான் இந்த சிறப்பையும் சொன்னார்கள், உங்களில் சிறந்தவர் குர்ஆனை கற்றுக் கொடுப்பவர். முதலாவதாக அதனை கற்றுக்கொள்பவர் என்று சொல்லிவிட்டு இரண்டாவதாக அதனை கற்றுக் கொடுப்பவர் என்பதையும் சேர்த்து சொன்னார். கண்ணியத்திற்குரியவர்களே, முதல் தரத்திலே வரக்கூடியது அதனுடைய வார்த்தைகளை சரியான முறையிலே உச்சரிக்க கற்றுக்கொள்வது. இன்னொரு ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு குர்ஆனுடைய ஒவ்வொரு எழுத்தை ஓதுவதற்கும் ஒரு நன்மை கிடைக்கின்றது. ஆனால் அந்த ஒரு நன்மை 10 நன்மைகளுக்கு சமமானது. வலா அகூலு அலிஃப் லாம் மீம் ஹர்ஃபுன், அலிஃப் லாம் மீம் என்பதை ஓர் எழுத்து என்று நான் சொல்லவில்லை. வலாக்கின் அலிஃபுன் வ ஹர்ஃபுன் வ லாமுன் வ ஹர்ஃபுன் வ மீமுன் ஹர்ஃபுன், அதிலுள்ள அலிஃப் ஒரு எழுத்து, லாம் ஒரு எழுத்து, மீம் ஒரு எழுத்து. எனவே ஒருவர் குர்ஆனை ஓதுகின்ற எண்ணத்திலே
அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்லக்கூடிய நியத்தில் ஒருத்தர் அல்ஹம்து என்று சொன்னார், அவருக்கு 50 நன்மைகள் கிடைத்து விடுகின்றது. கண்ணியத்துக்குரியவர்களே, குர்ஆன் ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம். அதனை சரியாக பிழை இல்லாமல், எந்த விதமான தவறுகளும் இல்லாமல் அதனுடைய எழுத்துக்களை முறையாக உச்சரித்து ஓதுவதற்கு நாம் பழக வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு தஜ்வீதுல் ஹுரூஃப், ஹர்ஃபுகளை முறைப்படுத்தி ஓதுவது என்று சொல்வார்கள். ஒவ்வொரு எழுத்தையும் அதனை உச்சரிப்பதற்கு என்று சில விதிமுறைகள் இருக்கின்றது. அந்த விதிமுறைகளை பேணி சரியான முறையிலே எழுத்துக்களை உச்சரித்து ஓதினால் அந்த முழு நன்மையும் கிடைக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் பொழுது சொன்னான், அல்லாஹு தஆலா எந்த ஒரு நபியுடைய பேச்சையும் அவன் காது கொடுத்து கேட்பதாக இருந்தால், இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் ஓதுவதை அல்லாஹ் காது தாழ்த்தி கேட்கிறான் என்று சொன்னான். கண்ணியத்திற்குரியவர்களே, குர்ஆனுடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்வதற்கும் இந்த ஏராளமான நன்மைகள் சொல்லப்பட்டிருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை இதற்கு ஆர்வமூட்டுவர்களாக இருந்தார்கள். அதிலே யாரேனும் ஒருவர் பிழையாக ஓதுபவராக இருந்தால் அதனை திருத்தி கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்தார்கள். ஹஜ்ரத் முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற குர்ஆனிலே தேர்ச்சி பெற்ற சஹாபாக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு சுமார் 1 வருட காலத்திற்கு அவர்களை அனுப்பி வைத்து அவர்களை குர்ஆனை மக்களுக்கு பயிற்றுவித்தார், கற்றுக் கொடுக்க வைத்தார். கண்ணியத்திற்குரியவர்களே, எனவே நாமும் குர்ஆனை கற்றுக்கொள்வதிலே அதிகம் கவனம் செலுத்த வேண்டும். முதலாவதாக அதனுடைய எழுத்துக்களை சரியான முறையிலே உச்சரித்து கற்றுக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். இன்று நாம் பரவலாக பார்க்கிறோம், மக்தபுகள் என்று சொல்லக்கூடிய பாடசாலைகள் அது சிறார்களுக்கு மட்டும் உரியது என்பதாக ஆகிவிட்டது. ஆனால் அப்படி அல்ல. எந்த வயதிலே உடையவராக இருந்தாலும் குர்ஆனை அவர்கள் ஓத தெரிந்தவர்களாக இருந்தால் பெரிய பாக்கியசாலிகள். இல்லை என்று சொன்னால் நமக்கு இன்னமும் ஆயுள் இருக்கிறது, அல்லாஹ் நமக்கு இன்னமும் ஒரு வயசை கொடுத்திருக்கின்றான். நாம் குர்ஆனை கற்றுக்கொள்வதற்காக நேரங்களை ஒதுக்க வேண்டும். ஒவ்வொரு பள்ளிகள் தோறும் பெரியார்களுக்கான, எப்படி சிறார்களுக்கான மக்தபுகள் இயங்குகின்றதோ அதே போன்று பெரியார்களுக்கான மக்தபுகளும் இயங்க வேண்டும். நாம் பெரியவர்கள் நம்முடைய நேரங்களை இதுக்காக நாம் ஒதுக்க வேண்டும். பள்ளிகளை இது போன்ற அமல்களின் மூலமாக நாம் செழிப்பாக ஆக்க வேண்டும். சிறுவர்களுக்கு எப்படி போட்டிகள் வைக்கின்றார்களோ அதே போன்று ஆர்வத்தை ஏற்படுத்துவதற்காக பெரியவர்களுக்கும் போட்டிகள் ஏற்படுத்த வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளை அல்லாஹ்விடத்திலே முறையிடுவார்கள். குர்ஆன் சொல்கின்றது, இன்னஹாதல் குர்ஆன, நாளை அல்லாஹ்விடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், வகாலர் ரசூல் யா ரப்பி இன்ன கௌமி இத்தஹது ஹாதல் குர்ஆன மஹ்ஜூரா, என்னுடைய சமுதாயத்திலே இந்த குர்ஆனை புறம் தள்ளிவிட்டார். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த எச்சரிக்கைக்கு நாம் ஆளாகிவிடக்கூடாது. எனவே குர்ஆனை கற்றுக்கொள்வதிலே முதல் தரம் அதனுடைய வார்த்தைகளை சரியான முறையிலே கற்றுக்கொள்வது. இரண்டாவது அதனுடைய பொருளை உணர்வது, அதனுடைய அர்த்தத்தை விளங்குவது. அல்ஹம்துலில்லாஹ், நம்முடைய தமிழ் மொழியிலும் முதல் தர்ஜுமா ஆக்கா அப்துல் ஹமீத் பாக்கவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் 1949 என்று நினைக்கிறேன் முதல் தர்ஜுமா வெளியிட்டார். இன்று ஏராளமான தர்ஜுமாக்கள் மொழிபெயர்ப்புகள் இருக்கின்றது. நாம் சரியான மொழிபெயர்ப்பை தேர்ந்தெடுத்து அதனுடைய பொருளை நாம் விளங்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் என்ன சொல்கின்றான்? நம்முடைய பெரியோர்களை வாழ்க்கையை நாம் பார்க்கின்றோம். குர்ஆனை எடுத்து வைத்து தன்னுடைய கண்களிலே அவர்கள் ஒத்திக்கொள்வார்கள். ஹாதா கலாமு ரப்பி, இது என்னுடைய ரப்பு என்னிடம் பேசுகின்றான், என்னுடைய ரப்புடைய வார்த்தைகளை நான் விளங்க வேண்டும் என்பதாக ஆசைப்பட்டு நெஞ்சோடு அணைத்து அதனுடைய பொருளை விளங்குபவர்களாக இருந்தார். கண்ணியத்திற்குரியவர்களே, பொருளை விளங்குவதற்கும் நாம் ஆசைப்பட வேண்டும். அதனுடைய என்ன சொல்ல வருகின்றான், எத்தனையோ வசனங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே பல மக்களுக்கு ஹிதாயத் கிடைப்பதற்கு இந்த குர்ஆனுடைய இந்த அர்த்தங்கள் தான், அந்த பொருள்கள் தான் அவருடைய வாழ்க்கையை திசை திருப்பியது. பிரபலமான சம்பவம், ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை தழுவிய அந்த நிகழ்ச்சி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்வதற்காக வருகின்றார்கள். தன்னுடைய சகோதரியுடைய இஸ்லாத்தை ஏற்ற நிகழ்வை கேள்விப்பட்டு சகோதரியை தாக்குவதற்காக வீட்டில் சென்றவர்களுக்கு அங்கே சகோதரியும் சகோதரியுடைய கணவரும் திருக்குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கின்றார்கள். அதனுடைய ஒரு பிரதி அவர்களுடைய கைகளிலே கிடைக்கின்றது. தாஹா மா அன்சல்னா அலைக்கல் குர்ஆன லிதஷ்கா இல்லா தذ்கிரத்தல் லிமன் யக்ஷா. குர்ஆனுடைய அந்த ஈர்ப்பு,
அந்த வாசக அமைப்பு, அதனுடைய பொருள் செறிந்த சுருக்கமான வார்த்தைகள் அவருடைய உள்ளத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகின்றது. கண்ணியத்திற்குள்ளே அல்ஹம்துலில்லாஹ், இன்று அல்லாஹ் நமக்கு இஸ்லாத்தை தந்து விட்டான், தீனுல் இஸ்லாமிலே இருக்கின்றோம். ஆனால் நம்முடைய இறைவன் நம்மிடத்திலே என்ன சொல்ல வருகின்றான்? நம்மிலே பொருள்களை, அதனுடைய அர்த்தத்தை பார்ப்பவர்கள் எத்தனை நபர்கள்? யோசித்து பார்த்தால் மிக மிக சொற்பமான நபர்கள் தான் பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குள்ளே, எனவே நாம் இரண்டாவதாக அதனுடைய பொருளை விளங்க வேண்டும். மூன்றாவதாக அதனுடைய விளக்கங்கள். கண்ணியத்திற்குள்ளே, திருக்குர்ஆனுக்கு இதற்காக நம்முடைய மூத்தவர்கள், நம்முடைய முன்னோர்கள், முந்தைய உலமாக்கள் செய்த ஹிதுமத்துகளை எண்ணி பார்த்தால் சுபஹானல்லாஹ், எத்தனை வால்யூம்களை எழுதி வைத்திருக்கின்றார். திருக்குர்ஆனுக்கு விரிவுரையா அனைத்தும் அரபு மொழியிலே இருக்கின்றது. ஆனால் ஒரு சில தமிழ் மொழிபெயர்ப்புகளும் தற்போது வந்துள்ளது. குறிப்பாக பாக்கியாத்து சாலிஹாத்திலே ஜவாஹிருல் குர்ஆன் என்ற பெயரிலே மொழிபெயர்ப்பு வெளியிட்டிருக்கிறார்கள். அதனுடைய விளக்க உரை, விரிவுரை வெளியிட்டிருக்கின்றார்கள். இப்னு கசீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய அரபி மொழியை தமிழாக்கம் செய்திருக்கின்றார்கள். இது போன்ற இன்னொரு அப்துல் ஹமீத் பாக்கவி என்பவர்களும் தமிழிலே மொழிபெயர்ப்பு செய்து விரிவுரை எழுதியிருக்கின்றார்கள். கண்ணியத்திற்குள்ளே, இந்த விரிவுரைகளை நாம் படிக்க ஆசைப்பட வேண்டும். அதனுடைய விளக்கங்களை தெரிந்து கொள்ளும் பொழுது நாம் அமல் செய்வதிலே இன்னும் ஒரு பெரிய ஒரு தேட்டம் நம்மிடத்திலே உண்டாகும். அல்லாஹு தாலா எவ்வளவு பெரிய பாக்கியங்களை நமக்கு தந்திருக்கின்றான் என்ற நம்முடைய இஸ்லாத்தினுடைய அந்த மதிப்பு நமக்கு விளங்க வரும். கண்ணியத்திற்குள்ளே, இந்த விரிவுரையின் பக்கம் நாம் ஏன் செல்வதில்லை என்று சொன்னால், இரண்டாவதாக சொல்லப்பட்ட அதனுடைய பொருளை கற்றுக்கொள்வதிலே நாம் தவறிழைத்து விடுகின்றோம். அதற்காக நாம் நேரங்கள் ஒதுக்குவதில்லை. அதனால் மூன்றாவது கட்டமாகிய அதனுடைய விரிவுரையை பார்ப்பதற்கு நமக்கு நேரம் கிடைப்பது. கண்ணியத்திற்குள்ளே, சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலே சரித்திரங்களை பார்த்தார். ஒருவருக்கு குர்ஆனுடைய விளக்கம் எந்த அளவு இருக்கின்றதோ அந்த அளவு அவர் உயர்ந்த மனிதராக, சிறந்த மனிதராக அவர் கருதப்பட்டார். குர்ஆன் இந்த இஸ்லாத்தினுடைய அடிப்படையான ஒரு அஸ்திவாரம். எனவே அதனுடைய விளக்க உரையும் நாம் எந்த அளவுக்கு தெரிந்து கொள்ள முடியுமோ நாம் தெரிந்து கொள்ள ஆசைப்பட வேண்டும். கண்ணியத்திற்குள்ளே, சஹாபாக்களுடைய சரித்திரங்களிலே, தாபியின்களுடைய சரித்திரங்களிலே எத்தனை விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஹஜ்ரத் உர்வா ரலியல்லாஹு அன்ஹு, உர்வத்து இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமான நபி ஸல்லல்லாஹு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சகோதரியின் மகன் குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கின்றார்கள். இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ் ஃபமன் ஹஜ்ஜல் பைத விஅதமர ஃபலா ஜுனாஹ அலைஹி அன் யத்தஃப பிஹிமா. திருமறையுடைய இந்த ஆயத்தை ஓதுகின்றார்கள். யார் ஹஜ் உம்ரா செய்கின்றாரோ அவர் கஅபத்துல்லாவை சஃபா மர்வாவின் மத்தியிலே சயி செய்வது அவரின் மீது குற்றமாக ஆகாது. இந்த ஆயத்தை ஓதுகின்றார்கள். ஒரு பெரிய ஒரு ஞானம் நிறைந்த ஒரு மனிதர். இருப்பினும் அவர்களுக்கு குர்ஆனுடைய இந்த ஆயத்தை கேட்டவுடன் ஒரு சந்தேகம் வருகின்றது. அல்லாஹு தாலா சயி செய்வதிலே உங்கள் மீது குற்றம் இல்லை என்று சொல்கின்றானே, அப்பொழுது சயி செய்வது வாஜிப் இல்லையா என்பதாக ஒரு விளக்கம் தேவைப்படுகின்றது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே சென்று இதற்கான விளக்கத்தை கேட்கின்றார்கள். அவர்கள் இதற்கு பின்னால் இருந்த ஒரு நீண்ட ஒரு வரலாறை சொல்கின்றார்கள். கண்ணியத்திற்குள்ளே, சஹாபாக்களுக்கும் தாபியின்களுக்கும் இந்த விளக்கங்கள் அவர்களுக்கு தேவைப்பட்டது. அதை பொருள் உணர்ந்து அந்த கருத்தோடு நாம் வாசிக்கும் பொழுது அல்லாஹுடைய அந்த கலாமுடைய மகத்துவம் நம்முடைய உள்ளத்திலே உயர்ந்த இடத்தில் வந்து விடுகின்றது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், மகனே, இந்த ஆயத் அறியாமை காலத்திலே சஃபா மலையின் மீது ஒரு சிலை இருந்தது, மர்வா மலையின் மீது ஒரு சிலை இருந்தது. அந்த இரண்டு சிலையும் இரண்டு மனிதர்கள் அறியாமை காலத்திலே அவர்கள் கஅபத்துல்லா உள்ளே வைத்து அவர்கள் விபச்சாரம் செய்து விட்டார்கள். மக்களுக்கு படிப்பினைக்காக வேண்டி அல்லாஹ் அவர்களை கல்லாக உருமாற்றினான். அந்த கல்லை மக்களுடைய படிப்பினைக்காக வேண்டி இரு மலைகளிலும் மக்கள் வைத்திருந்தார்கள். பிற்காலத்திலே சயி செய்யக்கூடிய அந்த மக்கள் அந்த இரண்டு கல்லையும் தொட்டு தடவினார்கள். இஸ்லாத்துடைய ஆரம்ப காலம் வந்தது. எல்லா சிலைகளும் உடைத்து எரியப்பட்டது. சஹாபாக்களுக்கு இப்பொழுது சயி செய்வதற்கு ஒரு மனதிலே ஒரு நெருடல் ஏற்பட்டது. அறியாமை காலத்தில் நாம் இந்த இடத்திலே இந்த சிலைகளுக்கு மத்தியிலே நாம்
உள்ளவை. எனவே யார் ஹஜ் உம்ரா செய்